அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபம் ரொம்பவே முக்கியமான விழா அப்படின்னே சொல்லலாம். இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட இருக்கக்கூடிய நிலையில் காலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கடந்த 4ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கு. இதன் முக்கிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய 2668 அடி உயரம் கொண்ட மலையில இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட இருக்குங்க. இதற்கு தேவையான கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில நேற்று கொட்டும் மழையிலும் அத்தனை மலைக்கு நடுவிலும் இந்த மலையில கொப்பரை கொண்டு செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். சாதாரணமாக உலக பிரசித்தி பெற்றது இந்த திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் இந்த கடவுளை வணங்கினோம் அப்படின்னா முக்தி, இந்த இடத்துல பிறந்தா முக்தி, காசியில் இறந்தா முக்தி அப்படின்னலாம் சொல்லுவாங்க. ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் தான் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீபத்தை பற்றியும் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், அதாவது இந்த திருவண்ணாமலை தீபத்தை நீங்களும் நேரில் பார்த்துருக்கீங்க, அல்லது நான் திருவண்ணாமலையில் தான் இருக்கேன், எங்கள் ஊரில் இது மேலும் சிறப்பு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த கருத்துக்களையும் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் அனைத்தும் நன்மையான பலன்களாகவே இருக்கும். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொண்டு பேசினாலே நல்ல ஒரு பலன்கள் சொல்லுவாங்க. நாம் இப்போது திருவண்ணாமலை தீபத்தை பற்றி பார்த்துட்ருக்கோங்க. சுமார் 6 அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய மகா தீப கொப்பரை. இந்த கொப்பரை 350 கிலோ எடை கொண்ட பஞ்சலோகத்தால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை தீப திருநாளான இன்று கோவிலின் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 7500 பேரும் அதிகாலை 4 மணிக்கு ஏற்றப்பட்ட பரணி தீபத்தினை தரிசனம் செய்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இன்று மாலை ஏற்றப்பட இருக்கக்கூடிய இந்த மகா தீபத்துக்கான 11500க்கும் மேற்பட்ட பேர் அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுள் மாலையில் உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை தரிசிக்க 2000 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்று மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட இருக்கக்கூடிய இந்த மகா தீபத்தைக்கான தீவிரமான ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக தற்போது பரவலாக எங்கும் மழை பெய்து கொண்டிருக்கு. இந்த மழையிலும் பாராமல் பக்தர்கள் அங்கே கூடிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தீப மலையில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை காண்பதற்காக அனைவரும் காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாவே அனைவருடைய நினைவுக்கும் வர்றது முதல்ல கார்த்திகை தீப திருவிழா தான். கார்த்திகை தீப திருவிழா தமிழ்நாட்டிலேயே சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். கார்த்திகை மாதம் பிறந்தது முதலே திருவண்ணாமலையில் தீப திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும். அதில் குறிப்பிட்டு 4ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கி இப்போ மகா தீபம் வரைக்கும் ரொம்ப சிறப்பான திருவிழா நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலை சுவாமி உற்சவம், மகா தேரோட்டம் என விழாக்கோலம் பூண்டிருக்கு. இந்த நிலையில தீப திருவிழாவினுடைய மிக மிக முக்கியமான நாளான கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட இருக்கு. இந்த கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலையிலேயே பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. இன்று காலை 3:30 மணிக்கு அண்ணாமலையார் கோவிலினுடைய கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. பரணி தீபத்துக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்காங்க. இதில் குறிப்பிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்திருக்காங்க எனவும், கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் புயலின் காரணமாக திருவண்ணாமலை பாதிக்கப்பட்ட போதிலும் பக்தர்களுடைய கூட்டம் சிறிதும் குறையவில்லை என்று சொல்லலாம்.
இன்று பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் மாலை மகா தீபம் ஏற்றப்பட இருக்கு. மாலையில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபத்தை காண்பதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. மேலும் மண் சரிவு, கனமழை அபாயம் உள்ளிட்ட காரணங்களால் பாதுகாப்பு கருதி பக்தர்கள் இந்த முறை மலையேற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எனவும், சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி தந்ததன் காரணமாகவே திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட இருக்கிறது எனவும், இதற்காக காலையே மகா தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை கொண்டு செல்லப்பட்டக்கூடிய நிலையில் இந்த அனைவருடைய பார்வையிலும் இப்போ மகா தீபம் எப்போது ஏற்றப்படும், நாம் எப்போ பார்த்து தரிசிப்போம் என்பது தான் இப்போ ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தீபம் ஏற்றுவதற்காக அதிக அளவிலான காடா துணி மற்றும் நெய் பயன்படுத்தப்படுவது ஆண்டுதோறும் வழக்கம். மழை பெய்து வரக்கூடிய இருக்கிறதால இங்கே ஏற்றப்படக்கூடிய இந்த தீபத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தாலும் ஒரு சிறிய அளவிலான பக்தர்கள் மட்டுமே மலைக்கு ஏற அனுமதி வழங்கப்பட்டிருக்கு எனவும் சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் மட்டும் இல்லாமல் மற்ற சிவனுடைய ஆலயங்களிலும் இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்படும். மேலும் கார்த்திகை தீபம் முருகப்பெருமான் கோவில்களிலும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். இதனால் முருகப்பெருமான் கோவில்களில் கார்த்திகை தீபம் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கு. பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து கோவிலில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் இந்த திருவண்ணாமலை தீபத்தை நேரில் பார்த்து தரிசித்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் போது அரோகரா அரோகரா என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கமானது விண்ணை முட்டும் அளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பரணி தீபம் ஏற்றக்கூடிய விழாவில் இந்த அரோகரா முழக்கம் என்று பார்த்தீங்கன்னா அப்பையும் அது சொல்லுவாங்க. அதே போல் இங்கு இருக்கக்கூடிய இந்த மலை தீபத்தை காண்பதற்காகவே ஏராளமான பக்தர்கள் வருவாங்க. அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பதித்த 6.5 அடி உயர கொப்பரையில் ஏற்றுகிற இந்த எரியக்கூடிய மகா தீபத்தை பார்ப்பதற்கு பக்தர்கள் வருவாங்க. எவ்வளவு மழை ஆனாலும் இந்த தீபம் ஏற்றும் போது அது நின்று எரியக்கூடிய ஒரு அதிசயத்தை இன்னைக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த மகா தீபத்துக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தீபத்தில் சிவபெருமானே காட்சி கொடுப்பார். அவர் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்த தலம் அப்படின்னு சொல்கிறதால சிவபெருமானே ஜோதி வடிவில் காட்சி கொடுப்பார் என்றும், கொட்டும் மலையில் நனைந்தபடி அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று முழங்கிக் கொண்டே மலை உச்சியை பக்தர்கள் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். மகா தீபம் ஏற்ற 1200 மீட்டர் துணியும் 4500 கிலோ நெய்யும் தயார் நிலையில் இருந்து வருது. 40 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் மகா தீபத்தை காண வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் மக்களுக்கு நிறைய பாதுகாப்புகளும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் கிரிவல பக்தர்கள் இடையூறுகள் இல்லாமல் செல்வதற்காக 500 மீட்டருக்கு 6 காவலர்கள் என நிறுத்தப்பட்டிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும் கிரிவல பக்தர்களுடைய தாகம் தணிக்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பிலும் தற்காலிக பேருந்து நிலையங்கள், கிரிவல பாதை உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் மற்றும் கழிப்பறை வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி திருவண்ணாமலையில் இன்று மாலை நடக்கக்கூடிய அந்த மகா தீபம் 6 மணிக்காக நடக்க இருக்கு. இது மற்ற தொலைக்காட்சிகளிலும் கூட நேரடியாக காணும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். வருடம் இந்த வருடமும் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 15ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் திருவண்ணாமலை வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய நாளை மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு மழை ஆனாலும் இந்த மழையையும் தாங்கி பக்தர்கள் அங்கு சென்று தரிசனம் செய்வதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு இடையில் நிலச்சரிவு நடந்து ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலும் இருந்தது. அதையும் தாண்டி தற்போது இந்த மகா தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வானது நடக்க இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருவண்ணாமலை தீபத்தை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். காலை ஏற்றப்பட்ட இந்த பரணி தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.